அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, லெந்து கால தியானத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்துவின் கண்களை பற்றி. இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எந்த நிறத்தில் இருந்ததுன்னு பலவிதமான கருத்துகள் நிலவுகிறது. இருந்தாலும் அது ப்ரௌன் கலரில், டார்க் ப்ரௌனாக இருந்ததுன்னு அநேகர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய கண்களின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்கிற அநேக குறிப்புகளை வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 லாசருவின் மரணத்தின் போது கூடியிருந்த மக்கள் இன்னும் லாசருவின் சகோதரிகளுடைய துக்கத்தை கண்டு அந்த வேளையில இயேசுவும் அவர்களோடு கூட அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும்படி கண்ணீர் விட்டார். இரண்டாவதாக, லூக்கா 19:41 இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலாவது உன் சமாதானத்திற்கு எதுவானவர்களை தேடிக்கொண்டால் நலமாயிருக்கும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அந்த நகரத்தை பார்த்து அதனுடைய பாவ வாழ்க்கையை பார்த்து கண்ணீர் விட்டுறாங்க. அடுத்ததா மூன்றாவது, எபிரேயர் 5:7 நம்ம பார்த்தோம்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார்னு நம்ம பார்க்கிறோம். உலகத்துல இயேசுவானவர் இருக்கிறப்போ பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது பலத்த சத்தத்தோடையும் கண்ணீரோடையும் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறாங்க. கர்த்தராகிய தேவன் நமக்காக இந்த உலகத்துல வந்து கண்ணீர் சிந்திய காரியங்களை புதிய ஏற்பாடுல இதுல பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவர் தூங்கியது. இயேசு கிறிஸ்து படகில தூங்கின காரியம் மத்தேயு 8:23-24 பார்க்கிறோம். சுற்றிலுமாய் பயங்கரமான புயல், தண்ணீர் மூழ்கத்தக்க படல் அமிழ்ந்து போகிற அந்த சூழ்நிலையிலும் இயேசு அந்த படகில் தூங்கி கொண்டிருந்தார். அது அவருடைய ஒரு மாம்சீகத்தில் அவர் ஏற்பட்ட சோர்வையும் அதிக தூரம் பிரயாணப்பட்டதுனால வந்த களைப்பையும் காட்டுகிறது. மூன்றாவதாக, அவர் கோபத்தில் பார்த்த காரியங்கள். யோவான் 2, மத்தேயு 21, மார்க்கு 11, லூக்கா 21 இந்த அதிகாரங்களில் பார்த்தோன்னா தேவாலயத்தை சுத்திகரிக்கிறத முதலாவது பார்க்கிறோம். அதில் தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. தேவனுடைய வீட்டை பற்றிய பக்தி வைராக்கியம் பற்றி எரிகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக பார்த்தோன்னா மார்க்கு 10:14-16 சிறு பிள்ளைகள் அவரிடத்துல வர்றப்போ தடை பண்ணுகிற சீஷர்களை குறித்து அவர் விசனப்பட்டு கோபத்தோடு சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவங்களை தடை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. மூன்றாவது பார்த்தோம்னா மார்க் 3:4 ஓய்வு நாளில் சூமின கையுடைய மனுஷனை இயேசு குணமாக்குவாரோன்னு சொல்லி எல்லாரும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நல்லதுன்னு கேட்டு அதுலேயும் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டு எல்லா பாரம்பரியங்களுக்கு மேலாகவும் நன்மை செய்வது மனுஷனுடைய ஆத்மா தான் முக்கியங்கிறத ஏசப்பா அதில் வெளிப்படுத்தி தன்னுடைய கோபத்தில் அதை சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காரியங்களில் முதலாவது தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது கோபப்படுறது. அதே போல் நம்மளும் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற வேண்டாத காரியங்களை பார்த்தா ஏசப்பா கண்டிப்பாக கோபப்படுவாங்க. அதனால் நம்ம வேண்டாத காரியங்களை இந்த நாட்களில் எடுத்து போடுவோம். சிறு பிள்ளைகளை தடை பண்ணுறப்போ கோபப்பட்டது போல சிறியோர் யாராக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் சமமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் தேவனிடத்தில் வருவதற்கு அனுமதி உண்டு. நம்ம எந்த விதத்திலும் மேலானவர்கள் அல்ல. எல்லாரும் தேவனை நோக்கி வருவதற்கு, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளும் பாடுபடுவோம், ஜெபிப்போம். அடுத்ததாய், உலக பிரகாரமான பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகவும் மேலானது. எல்லாரையும் அவரிடம் வரவழைக்க அவருடைய அன்பு ஒருத்தரை கூட அவர் வெறுத்து பார்ப்பதே கிடையாது. நான்காவதாக பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் கண்கள் மனம் திரும்புதலை தரும் கண்கள். பேதுரு மறுதளித்த அந்த நேரத்துல லூக்கா 22:61-62 பார்த்தோம்னா கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்க்கிறாங்க. அந்த பார்வை பேதுரு இயேசுவானவர் தன்னிடம் சொன்ன வசனத்தை நினைவு கூற வைக்கிறது, மனம் கசந்து அழ வைக்கிறது, மறுபடியுமாய் தேவனுடைய அன்புக்கு நேராய் அவரை வழி நடத்துகிறது. பின்பு பிற்காலத்துல பேதுரு ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் சபைக்கு தூணாக இருந்து செய்த காரியங்கள் அநேகம் உண்டு. இயேசுவின் கண்கள் மனம் திரும்புதலை தரும் கண்கள். அவருடைய பார்வை நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய அன்புக்கு நேராய் கொண்டு வருகிறது. ஐந்தாவது பார்த்தோம்னா நம்முடைய அர்ப்பணிப்பை காணும் கண்கள். மார்க் 12:41-44 வரை, லூக்கா 21:1-4 வரை பார்த்தோம்னா ஏழை விதவை தான் அர்ப்பணித்த அந்த 2 காசு காணிக்கைகளை பார்க்கிறோம். அவர் கண்ணேறிட்டு பார்த்து என்று சொல்லப்படுகிறது. அவர் எல்லா காரியங்களையும், நம்முடைய எல்லா அந்தரங்கங்களையும் காண்கிற தேவன். நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நாம் செலுத்தும் காணிக்கை எல்லாவற்றையும் காண்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அந்த ஏழை விதவை
போட்ட அந்த 2 காசுகளையும் எல்லாருக்கும் முன்பாய் தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டான்னு சொல்லி தேவன் அந்த காரியத்தை எல்லாருக்கும் முன்பாய் வெளிப்படுத்துறாங்க. மறைவில் இருக்கிற காரியங்கள் தேவன் வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. 6வது பார்த்தோம்னா அவருடைய கண்கள் கட்டப்பட்ட கண்கள். லூக்கா 22:64 அவருடைய கண்களை கட்டி என்று வாசிக்கிறோம். இயேசு பாடுபட்டு மரணமடைய தன்னை சம்மதித்து ஒப்பு கொடுத்த நேரத்துல அவருடைய கண்கள் கூட கட்டப்பட்டது. நம்முடைய கண்களை தெளிவாக்க, நம்முடைய கண்கள் திறக்கப்பட அவருடைய கண்கள் கட்டப்பட்டது. பொறுமையாய் நமக்காக அவற்றையும் சகித்தார். 7வதாய் பார்த்தோன்னா அவருடைய கண்கள் நியாய தீர்ப்பின் கண்கள். வெளிப்படுத்தல் 1:19 பார்க்கும்போது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்ததுன்னு யோவான் சொல்றாங்க. இது உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்கிற யோவான் எழுதிய காரியங்கள். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலைன்னு சொல்றப்போ நியாய தீர்ப்பின் கண்கள். குருடரின் கண்களை திறந்தார், கண்ணீர் விட்டார், கோபம் கொண்டார், மனம் கசந்து அழுத அந்த பேதுருவை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார், அர்ப்பணிப்பை காண்கிறார். நமக்காக அவருடைய கண்கள் கட்டப்பட்டது. அவருடைய கண்கள் நியாய தீர்ப்பின் கண்கள். அவருடைய அழகான கண்கள் நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் சோதி தருகிறது. எபிரேயர் 4:13 சொல்லப்பட்டதுபடி அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வையில இந்த நாளில் தேவன் நம்மளை எப்படியாய் பார்க்கிறார் என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லெந்து கால தியானங்களை பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட லிங்க்ஸை செக் பண்ணுங்க. தேங்க்யூ.